ஏய், அழுவுறியா என்ன? இப்போதாண்டி இன்னும் பயமா இருக்கு. என்னாச்சு? சந்தோஷமா இருக்கேன். கிறுக்கு. சந்தோஷமா இருந்தா யாராச்சும் அழுவாங்களா? ஏன் நீ அழமாட்டியா? நான்லாம் அழுவேன்ப்பா. எனக்கெல்லாம் வராது எப்போவுமே. எப்போன்னா? நான் அழுது நீ பார்த்துருக்கியா? சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது யார்? உன்னை தவிர. உன்னோட பாட்டி. என் பாட்டி செத்தப்போ நீ என் கூட தானே இருந்த. அப்போ நான் அழுதனா? இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் வேறு எங்கேயாச்சும் அழுது நீ தான் பார்த்துருக்கியா? ஹே, அது எப்படி அழாம இருப்ப? போய் தானே. ஆமால, என்னடா சொல்ற? தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் பிறக்கும்போதே அழுவலையாம். அது என்னவோ அப்படி சொல்லி சொல்லி அப்படியே அழாமலே போயிட்டேன். நிறைய ட்ரைலாம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வரல. பேசிக்கலி நம்ம தெய்வ பிறவியணும். போலாம். ஆண்டி ஐ லவ் யூ. இனிமே நீயும் அழமாட்ட, நானும் உன்னை அழ விட மாட்டேன். எந்த பொண்ணு ஃபோட்டோ போட்டாலும் முதல் லைக் இவன் தான். இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மச்சான், இதான் சரியான டைமு. உள்ளே பூந்துரு. ரொம்ப டைம் எடுத்துக்காத படையப்பா. சிந்து, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு, பயப்படாத சிந்து. இவன் உன்னை ட்ரீட் பண்ணுற விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யூ டிசர்வ் மோர் சிந்து. டேய், அடி வாங்காமல் போக மாட்டான் போலையே. என்னடா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. என்னவா இருக்கா? என்னால். கொஞ்சம் போறியா? நைட்டோட நைட்டா பார்த்துட்டான்டா. வைத்தியக்காரனே. இங்கே பாரு, இதெல்லாம் நார்மல் தான். எனக்கு இல்லை. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கார். எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் புரிஞ்சுப்பார் இதெல்லாம். என்ன புரிஞ்சுப்பாரு? அபார்ட் பண்ணிடலாம் சிந்து. எப்படின்னா? இல்லை, எப்படின்னா புரியல. இப்படின்னா என்னால் கலைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓ, அப்போ வேற என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? அபார்ட் பண்ணுறதை தவிர வேற என்ன வேணா பண்ணலாம். சரி, குவாய்ட்டாக போய் வீட்டுக்கு போ. என்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஏய், என்ன ஜோக்கா? அமைதியாக வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறமே. என்னால் வீட்டுக்கு போக முடியாது.
டேய் விட்றா, ஒரு நாள் போட்டோம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன் உங்களுக்கு, கேஷ் இருக்குல்ல உன்ட்ட? ம் சரி ஓகே, நான் காலைல வரேன். என்ன பாய்மா. தேங்க்ஸ்ண்ணா. சி ஏய் விட்றா, ஏய் விட்றா, பார்த்துன்னு இருக்க முஞ்ச தூக்கி வச்சு. ஏய் ஏய் தொரடி சிந்து. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? இங்கே தான் அமைத்து வீட்டில். ஏன் என்னாச்சு? வீட்டுக்கு வரும்போது ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு வா. மா நான் வர காலைல ஆகும்மா, எனக்கு வேலை இருக்கு. நீ சாப்பிட்டு படு. டேய் சாப்பிட்றதுக்காக தான் தயிர் வாங்கிட்டு வர சொல்கிறேன். தயிர் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாருன்னு தெரியாத? ஏம்மா ஒரு நாள் இப்போ தயிர் திங்காம இருந்தாலும் தூங்க மாட்டாரா? சரி பசங்களோட சேர்ந்து தண்ணி கிண்ணி அடிக்காத. அடிச்சிட்டாலும் வெய்மா. இரு பகை கிரகங்கள், இரு பாவ கிரகங்கள், கடுமையான பாவ கிரகங்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது நிச்சயம் ஒரு நல்ல அமைப்பினை கொடுக்காது. இது தொழில் ரீதியான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் நேர்மையாக எதிர்மறையான சார், நான் ஏரியா கவுன்சிலராக வரல, ஒரு பொண்ணை பெற்ற அப்பனா வந்திருக்கேன் சார். எனக்கு புரியும் சார் இவர் கஷ்டம் என்னன்னு. நைட்டோட நைட்டு அந்த பொண்ணை கடத்திருக்கேன் சார். பச்சடி போடு. போதும் போதும். சொல்லுங்க. எங்கள் பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிருக்கான் சார். அந்த பையன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துறோம். அது என்னன்னு பார்த்து முடிச்சு விட்டுருங்க சார். அப்பா சொல்லாமல் வீட்டு வாசப்படியை கூட தாண்டாது சார். தங்கமான பொண்ணு சார். வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம், நீ தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்க்குறேன் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுலேருந்தே பொண்ணு சும்மா இருக்கு. பொண்ணை ஏதாவது பேச சொல்லுங்க. பாப்பா சொல்லு பாப்பா, கம்பல் பண்ணி தானே கூப்பிட்டு போனோம். நாங்கள் இருக்கோம் பாப்பா, சொல்லு. மாமா சொல்கிறாங்கள, சொல்லு சாமி. ஆமான்னு சொல்லு. சார் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னையா இது? யோ சுமாரியா? மாமா மாமா என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு மாமா? தங்கமான பொண்ணு. மாமா என்ன மிஸ்டர் மணிகண்டன், என்னையும் ஜெயிலில் போட்டுருவாங்க போல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? சொல்லிட்டாளா? ஆமாம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? மாமா வாங்க மாமா. அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தே தெரியுமா? சத்தம் போடாத. பொண்ணாடா இவன். இவன் பொண்ணே இல்லடா. மாமனார் கத்துற கத்துலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. போயிட்டாரா? இப்படி கத்துனா இன்றைக்கே போயிடுவாரு. டேய் ஏதாவது பண்ணுறா? பண்ணுறாங்க. உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? வராரு. சரி கம்னு நான் பேசிக்கிறேன். வேஸ்ட்டான். உன் அண்ணன் உனக்கும் சேர்த்து செருப்படி வந்துட்டு போன பாரு. என்னப்பா நீங்கள் இப்போ தான் வரீங்க, அவர் அப்பயே போயிட்டாரு. அவரு பொண்ணு மாப்பிள்ளை ஜான ஊர்வலத்துக்கு கார் புக் பண்ணுறதுக்காக போகிறார். ஏண்டா அறிவு இருக்கா? அவர் மூஞ்சி நீ பார்க்கலையா? இது மான பிரச்சனை. பையனை பற்றி எனக்கே நான்ட்டு சாகலாம் போல இருக்கு. பொண்ணை பற்றி அவருக்கு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடந்துருன்னு தான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கண்டிஷனோடு அவனை நான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன். கேட்கல. கடைசியில் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இல்லைப்பா, அவங்க நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம்ப்பா. எதுக்கு?
தினம் 4 பேர் வந்து என்கிட்ட விசாரிச்சு என் மூஞ்சில காரி துப்புறதுக்கா? கரெக்ட் அங்கிள். அவனுக்குன்னு தடுதலையா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான் அங்கிள். நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், அம்மா யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்துறதா கேள்விப்பட்டேன், கொஞ்சம் விசாரின்னேன். இல்லைங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஆனால் இவ்வளவு டீப்பான ஒரு லவ்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன். பா ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இவனை மலை மாதிரி நம்பிட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் எதை சொல்லியும் அவன் கேட்டதே இல்லை. இப்ப சொல்ற ஒன்றை மட்டும் கேட்க சொல்லு. அவன் நம்பிட்டு இருக்காளே, அந்த நம்பிக்கை கெடுத்துட வேண்டாம், அதை காப்பாற்ற சொல்லு. பா 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 ப்ளீஸ் பா, ஒரு நிமிஷம் வாப்பா. சரி, இப்போதைக்கு வில்லாலேயே தங்கிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை மச்சான் வேணாம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத பாரம், நான் பார்த்துக்கிறேன். ஐ, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு சாருக்கு இப்போ தான் பாரம் தோணுதோ? சாரி மச்சான். ஏய், இப்போ எதுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்தால் அவங்க தங்குறதுக்கு வச்சுருக்கிற வில்லாடாது. அவங்க இப்போதைக்கு வரப்போகிறதில்ல, சும்மா தான் இருக்கு. இல்லைடா, எனக்கு ஏதோ சரியாக படலடா. என்ன இல்லை, பத்தினியான்னு பார்த்தேன், மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. மச்சா டேய், சுரேஷ் அங்கிள் வேர் ஹவுஸில் சொல்லி ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடு. ஏய் சரி, யூஸ் மாதிரி பேச மச்சான் டேய் டேய் ப்ளீஸ்டா. அவ்வளோ சீன் இல்லைடா, புரிஞ்சுக்கூடா. டேய் ப்ளீஸ்டா. சரி பாப்போம். தேங்க்ஸ்டா. பழைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறோம்.